கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. இந்த நாள் வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாளிலும் நம்மளோடு கூட பேச நினைக்கிற ஒரு வார்த்தை, இந்த ஆராதனை பொழுதிலும் இந்த தியானத்தின் பொழுதிலும் ஆண்டவர் அதை மறுபடியுமாய் உறுதிப்படுத்தி ஆண்டவர் பேசினதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கலாத்தியர் 6வது அதிகாரத்திலே 7-8 வசனங்களை நம்ம எடுத்து நம்ம வாசிப்போம். கலாத்தியர் 6, The Book of Galatians chapter 6 verses 7 and 8. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அறுவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் கூறுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். Whatever you sow is what you will reap. ஆமென். நம்ம சர்ப்ரைஸ்டாக இருக்கக்கூடாது. என்ன சர்ப்ரைஸ்டாக இருக்கக்கூடாது? நான் போட்டேன், ஆனால் பார்த்தா களச்செடியாக வந்திருக்குது. நான் அதை போட்டேன், ஆனால் வேற மாதிரி வந்திருக்குது அப்படின்னு நம்ம ஆச்சரியமாக பார்க்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், நீ எதை போடுறியோ அதைத்தான் நீ அறுவடை செய்வ. ஹல்லேலூயா. ஸோ பார்க்கும் பொழுது நம்ம இந்த நாளில் நம்ம ஏன் அப்படின்னு சொல்லி இந்த நாட்களில் நம்ம யோசிக்கும் பொழுது நம்ம முந்தின நாட்களில் எதை நம்ம விதைத்தோம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். நன்மைக்கு ஏதுவான காரியங்களை விதைத்தோமா? சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை விதைத்தோமா? சந்தோஷத்திற்கு ஏதுவான காரியங்களை விதைத்தோமா? என்ன விதைத்தோம் ஆண்டவருக்காக? அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அர்ஷன் சொன்ன விதமாக பூமியில் சில அறுவடைகள் இருக்குது, நித்திய ஜீவனில் சில அறுவடைகள் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸோ நம்ம என்ன விதைகளை விதைக்கிறோம்? வாட் இஸ் தட் சீடு தட் யூ ஆர் சோயிங் இன்னைக்கு? அந்த சீடை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையில் we are going to harvest. ஹல்லேலூயா. ஸோ வேதத்தில் பார்க்கும்போது பல சீட்களை குறித்து, பல விதைகளை குறித்து வேத வசனம் கூறுகிறது இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தை ஒரு விதை இல்லையா? வசனம் அப்படி தான் கூறுகிறது. விசுவாசம் ஒரு விதைக்கு ஒப்பனையாய் சொல்லப்படுகிறத நம்ம பார்க்குறோம். தேவனுடைய ராஜ்யம் ஒரு விதைக்கு ஒப்பாய் ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். கொடுக்கிறது ஒரு விதையாய் அதை வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் நம்மளுடைய சரீரமே ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு விதை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 5 விதமான விதைகள் காணப்படுகிறது. ஆனால் 5 விதமான விதைகளை நம்ம தியானிக்க போகிறதில்ல. நம்மளுடைய சரீரம் ஒரு விதையாய் விதைக்கப்படணும். அவர் பாடி இஸ் அ சீடு. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லணும், நம்மளுடைய சரீரம் ஒரு விதை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அந்த சரீரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சரீரம் தான் நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இது ஒரு விதை உன் வாழ்க்கையில். இட்ஸ் எ சீடு. வேத வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15 42 44 வசனங்களை வாசிப்போம். 1 Corinthians 15 42-44. 1 Corinthians, மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வசனத்தில் கூறும் பொழுது நம்மளுடைய சரீரம் ஒரு விதை. அது இந்த நாட்களுக்கு மாத்திரம் ஒரு அறுவடையை காணப்போகிற ஒரு சரீரமாய் இல்லாமல் அது நித்திய ஜீவனிலும் அதனுடைய ஒரு என்ன சொல்கிறது, அறுவடையை காண்கிற ஒரு சரீரமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸோ இந்த பூமியில் நம்ம சில விதைகளை நம்ம விதைக்கிறோம். நம்ம சரீரத்தை வச்சு என்ன விதைகளை விதைக்கிறோம்? நம்ம உழைக்கிறோம். உழைப்பு ஒரு விதையாக இருக்குது. உலகத்துக்காக, உலக காரியங்களுக்காக விதைக்கிறோம். அதுக்குரிய பணங்கள் நம்ம சம்பாதிக்கிறோம். we earn something. அதை நம்ம பேங்க் பேலன்ஸில் நம்ம போட்டு வைக்கிறோம். அதை நம்ம எவ்வளோக்கு இந்த நாட்களில் வேலை செய்கிறோமோ அது எல்லாவற்றையும் நம்ம இந்த பூமியிலே என்ன பண்ணுகிறோம்?
அதனுடைய அறுவடைகளை நம்ம பார்க்குறோம். அந்த உலகத்துக்கு செய்கிற காரியங்களுடைய அறுவடைகளை உலகத்திலே நம்ம பார்த்து முடித்துறோம் இல்லையா? ரிட்டையர் ஆகும்போது நமக்கு என்ன வருது? பென்ஷன், சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட் வருது, இன்சூரன்ஸ் இருக்குது. சிலர் 401(k)லாம் போட்டிருந்தா 401(k)லாம் வரும். சிலர் பார்த்தா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, சில பேர் நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் என்ன? நம்மளுடைய சரீர உழைப்பு ஒரு விதையாய் நம்ம விதைத்து இதெல்லாவற்றையும் நம்மளுடைய அடுத்தடுத்த கட்டங்களிலே நாம் அறுவடை செய்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அதுபோல் வேத வசனம் கூறுகிறது, நீங்கள் இந்த பூமியில் கர்த்தருக்காய் எதை விதைக்கிறீர்களோ அதை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். அல்லேலூயா. இந்த பூமியிலும் நீங்கள் அறுவடை செய்வீங்க, அந்த ஆண்டவருடைய வருகையிலும் அவரோடு கூட இருக்க போகிற நாட்களிலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அறுவடை செய்வீங்க. அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய சரீரத்தை டே அண்ட் நைட் இந்த பூமிக்காக நம்ம கொடுக்குறோம் இல்லையா? வி ஒர்க் ஸோ ஹார்ட், நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுறோம், அதற்குரிய பலனை நம்ம இங்கே அனுபவிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோகத்தில் உன்னுடைய பொக்கிஷத்தை நீ என்ன பண்ணணுமா? சேர்த்து வைக்கணும்ன்றார். நான் எப்படி பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறது? எப்படி நான் பரலோகத்துக்கு போகும் பொழுது இந்த சரீர முயற்சிகளினால் நான் அறுவடையை பெற்றுக்கொள்ளுகிறது? அதற்கு தான் ஆண்டவர் இந்த சரீரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துக்காக உழைச்சோம், அநேக காரியங்களை நம்ம இன்றைக்கி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பட் வாட் ஹாவ் வி இன்வெஸ்டட் வித் அவர் பாடி ஃபார் காட்? தேவனுக்காக நம்ம எந்த விதத்தில் நம்மளுடைய சரீரத்தை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு ஒரு விதையாய் கொடுத்துருக்குறீங்க? அல்லேலூயா. ரொம்ப நம்ம ஆழமாக யோசித்து பார்க்கணும். நமக்கு இந்த உலகத்தில் எடுக்கிற முயற்சிகளினால we know how to benefit, how to protect ourselves. நம்ம வயதாகும் போது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், எப்படி அறுவடை பண்ணிக்கணும், அதெல்லாம் நமக்கு நல்ல ஞானமாய் நம்ம செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளுடைய சரீரத்தை எதற்கு கொடுத்துருக்கிறாரா? பரலோகத்திலே அதை அறுவடை செய்வதற்காக இந்த சரீரத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் ரொம்ப அந்த சரீரத்தை, ஏன்னா அந்த உலகம் அப்படி இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக வாழ்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் பல வசதிகளோடு வாழ்கிறாங்க. நம்மளுக்குள்ள ஒரு ப்ரெஷர் ஏற்படுது, இதுக்காக இப்படி செய்யணும், அதுக்காக அப்படி செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். பட் த பர்பஸ் தட் காட் ஹஸ் கிவன் அஸ் திஸ் பாடி இஸ் ஸோ தட் வி வில் ஹாவ் அ ஸ்பிரிச்சுவல் பாடி. அல்லேலூயா. இந்த நேச்சுரல் பாடியை நம்ம எவ்வளவு விதைத்தாலும் அந்த பூமியில், நம்ம கேட்டோம்ல, இப்போ எவ்வளோ விதைத்தாலும் இங்கே மாத்திரம்தான் அந்த நேச்சுரலுக்கான காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அந்த நித்திய ஜீவனில் நம்ம பார்க்க போகிற ஆசீர்வாதத்திற்கு ஏதுவான விதைகளை சரீரத்தின் மூலியமாக நம்ம என்ன பண்ணணுமா? விதைத்தால்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஸோ நம்ம வாழ்க்கையில், ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய சரீரத்தில் 2 கொரிந்தியர் 5:9-10 வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:9-10. அதன் நிமித்தமே நம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாயிருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த சரீரத்தில் whatever you good that you do for God, you will experience, you will come before the judgment seat of Christ. ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய அந்த அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதற்கான பலனை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம உலகத்தில் என்ன பண்ணோங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஈஸியாக நம்ம சொல்லிடுவோம். நான் அதை அப்படி பண்ணேன், அப்படி உழைச்சேன், நைட் அண்ட் டே இப்படி உழைச்சேன், தூக்கம் இல்லாமல் உழைச்சேன், சாப்பாடு இல்லாமல் உழைச்சேன், பயங்கரமாக ஓடி மழையிலையும் ஓடினேன், வெயில்லையும் ஓடினேன், ஜுரம் இருக்கும் போதும் ஓடினேன், ஜுரம் இல்லாத போதும் ஓடினேன், குடும்பத்தில் ஒரு கஷ்டம் இருக்கும் போது ஓடினேன், எல்லா சூழ்நிலையும் நான் ஓடினேன், அதனால்தான் ஆண்டவர் இந்த நேரத்தில் நான் இப்படியாய் வாழ முடிகிறது என்று சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஆனால் வாட் டிட் யூ டூ வித் யுவர் பாடி ஃபார் காட்? அல்லேலூயா. அதை தான் நம்ம ஆழமாக யோசிக்கணும். நான் என்னுடைய சரீரத்தை வச்சு, ஆண்டவர் இதை ஒரு விதைன்னு சொல்கிறாரு, இந்த சரீரத்தை வச்சு நான் ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கும் என்ன செய்தேன்? அல்லேலூயா.
அதை மாத்திரம்தான் நம்ம நித்திய ஜீவனில் அடைய போகிறோம். அல்லேலூயா. அதை மாத்திரம்தான் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம்னு வேதம் கூறுகிறது. யூ ஹேவ் டு திங்க். 10 வருஷம் கடந்து போயிருக்கலாம், 20 வருஷம் கடந்து போயிருக்கலாம், 30 வருஷம் கடந்து. how did you use your body for God? தேவனுக்கு எப்படி உங்களுடைய சரீரத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்க? தேவனுடைய ராஜ்யத்திற்கு எப்படி பயன்படுத்திங்க? தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு எப்படி பயன்படுத்தினீங்க? how did you use your body for the glory of God? how did you use your body to build the kingdom of God? how did you use your body to honor God? எப்படி நீங்கள் யூஸ் பண்ணீங்க உங்கள் சரீரத்தை அப்படிங்கிறத நாம் நம்முடைய இருதயத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. யூ வில் என்ஜாய் எவ்ரிதிங். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிடுவோம். பட் நம்ம அங்கே போய் சேரும் பொழுது ஆல் ஆஃப் இந்த உலகத்தில் செய்த வேலைகள் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக என்ன பண்ணோம், எவ்வளோ ஓடணும், இந்த சரீரத்தை எவ்வளவு நம்ம அடக்கி ஒடுக்கி ஓடணும், how much you suffered for Christ, how much you gave for Christ, how much you did for Christ, அதை மாத்திரம்தான் ஆண்டவர் எடுத்து பார்க்க போகிறார். ஹல்லேலூயா. ஸோ அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் அதற்கான பலனை பெற்றுக்கொள்ள ஏதுவாக நாம் ஓடணும். ஆமென். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனம் கூறுகிறது. வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென், ஆமென். 2 விதமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனம் கூறுகிறது. என்ன சொல்லுகிறது? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். The word of God is very clear. You have to honor God. First எதற்காக ஆண்டவரை கனம் பண்ணணும், எதற்காக ஆண்டவரை மகிமைப்படுத்தணுமா? விலக்கிரியம் கொடுத்து ஆண்டவர் உங்களுடைய ஆத்மாவையும் உங்களுடைய சரீரத்தையும் ஆண்டவர் வாங்கியிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அந்த சிலுவையில் அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தும் பொழுது வேதம் கூறு அவருடைய தழும்புகளினாலே நாம் என்ன ஆனோம்னு வேதம் கூறுகிறது, நம்ம சுகமானோம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. பட் ஸோ காட் did not just do a spiritual thing, ஒரு ஆவிக்குரிய காரியங்களை மாத்திரம் சரீரத்திற்கும் தேவையான காரியத்தை சேர்த்து தான் அந்த சிலுவையில் ஆண்டவர் இரத்தம் சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய ஆவியினாலும் உன்னுடைய சரீரத்தினாலும் நீ என்ன பண்ணணும், தேவனை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. எப்படி நான் ஆண்டவர் எவ்வளோ சாதாரண விலைக்கரியமாக செலுத்தினாரு சொல்லுங்க. ஆண்டவர் சாதாரண விலைக்கரியமாக செலுத்தினாரு. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். சாதாரண விலைக்கரியம் இல்லை. எப்போ ஆண்டவர் நமக்கு விலைக்கரியத்தை, நாம் பாவிகளாக இருக்கையில் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கார், உளையான சேற்றில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு விலைக்கரியத்தை செலுத்தி இருக்கிறாராம். நம்ம படித்த மேதாவிகளாக மாறும் பொழுது இவன் கொஞ்சம் வர்த்தா இருப்பான் போல இருக்கு, இவன் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறான், இவனால் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் போல இருக்கு, இவன் நல்லா பேசுகிறான், நிறைய தாளந்தெல்லாம் இருக்குது, இவன் எனக்கு பிரயோஜனமாக இருப்பான். when we were dead, ஹல்லேலூயா, நாம் மரித்தவர்களாக இருக்கையில் ஆண்டவர் நமக்காக அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய விலைக்கரியத்தை ஆண்டவர் செலுத்தி இருக்கிறார். God has bought, யார்கிட்ட? பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து, இந்த உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, இருளின் அடிமைத்தனத்திலிருந்து, ஆண்டவர் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து உங்களை விடுவித்து குமாரனுடைய ராஜ்யத்தில் நம்மளை சேர்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய விலைக்கரியத்தை செலுத்தி இருக்கிறாருங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பொருள் சீப்பாக இருந்ததுன்னா அந்த பொருளை வாங்குவோம். கரெக்டாக? ஒரு பொருள் சீப்பாக இருந்தால் என்ன பண்ணுவோம், 1க்கு 2 வாங்குவோம். கரெக்டாக? ஏதாவது ஒரு ஆஃபர் போட்டிருந்தானா, இந்த பொருள் நல்லா சீப்பாக இருக்குதே இதை வாங்கி போடுவோம். இந்த இடம் சீப்பாக இருக்குதே இதை கொஞ்சம் வாங்கி போடுவோம். இந்த கார் சீப்பாக வந்திருக்கே வாங்கி போடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்களை வாங்கி போடுவோம். ஆண்டவர் அப்படி வாங்கி போடல. இவன் கொஞ்சம் சீப்பாக இருக்கானே இவனை கொஞ்சம் வாங்கி போடுவோம், அவன் கொஞ்சம் சீப்பாக இருக்காள் அவனை கொஞ்சம் வாங்கி போடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய விலைக்கரியத்தை செலுத்தி நம் மீது அன்பு கூர்ந்து நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சாதாரண ரத்தம் இல்லை,
குற்றமில்லாத மாசற்ற விலையேற பெற்ற இரத்தம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. அப்படியாக ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்து, அதனால தான் அவருடைய சொந்த சரீரமாய் மாற்றி கொண்டுட்டார், அவருடையதாய் மாற்றி கொண்டுட்டார். சாதாரணவர்களாய் தெரிந்து கொண்ட ஆண்டவர் இப்போ என்ன சொல்றாரு? நீ என்னுடைய பார்வைக்கு அருமையானவன் என்று சொல்லுகிறார். என்னுடைய பார்வைக்கு நீ அருமையானவள் என்று சொல்லுகிறார். நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உன்னுடைய மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய விலக்கரியத்தை கொடுத்து தான் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களுடைய ஆத்மாவையும் உங்களுடைய சரீரத்தையும் அவர் எடுத்து இருக்கிறார், வாங்கி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் நம்மளை அன்பு கூர்ந்து அவருக்கு சொந்தமாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் கூறுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையன யாவும் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. நம்ம ஒரு வீட்டை விற்க போகிறோம்னா என்ன பண்ணுவோம்? க்ளீன் பண்ணி, முடிஞ்சால் ஒயிட் வாஷ் பண்ணி, பவர் வாஷ் பண்ணி, அந்த வீட்டை அதில் இருக்கிற ஓட்டை தெரியாதபடிக்கு எல்லாத்தையும் பூசி கீசி நீட்டாக வச்சு, அது ஒரு புதுசாக நம்ம ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ண மாதிரி அந்த வீட்டை நம்ம விற்க பார்ப்போம். ஒரு காரை விற்கிறோன்னா என்ன பண்ணுவோம்? பல வருஷமாக கழுவாத அந்த காரை, தொடைக்காத அந்த காரை நல்லா போட்டு கழுவி அதை ஸ்பெஷல் வாஷ் பண்ணி டீட்டெயில் பண்ணி அந்த கார் ஏதோ பிராண்ட் நியூ கார் போல் நம்ம வைப்போம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை நமக்குள்ளே ஊற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளைய சும்மா கழுவி பூசி கீசி வைக்கல, நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாராம்? புதிய சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். God has made everything new in our life. ஒரு புதிய இருதயத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு புதிய ஆவியை கொடுத்திருக்கிறார், ஒரு புதிய சிந்தையை கொடுத்திருக்கிறார். உள்புறம் வெளிப்புறம் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரா? புதிதாய் மாற்றி விட்டார் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. அல்லேலூயா. பிரியமானே, God has ownership on your body. ஆமென். ஒருத்தர் அதிக விலை கொடுத்து ஒரு வீடையோ காரையோ வாங்கிட்டு அதில் யாராவது உட்கார விடுவாரா? அவர் யாராவது விடுவாங்களா? அந்த மாதிரி நீங்கள் விடுவீங்களா? ஒரு புது வீடை வாங்கிட்டா அல்ல எவனோ உள்ளே போகிறதுக்கு விடுவோமா? விட மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொந்தமானவர்களாய் மாறி இருக்கிறோம். உனக்காக எகிப்தையும் சேபாவையும் நான் கொடுப்பேன் என்று சொல்ல இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் கிறிஸ்துவின் மூலியமாய் நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் கூறுகிறது, அப்போ நம்மளுடைய சரீரம் ஆண்டவருக்கு சொந்தமாக இருக்குது. அந்த சரீரத்தை நம்ம ஆண்டவர் தான் ஓனர். ஆண்டவர் தான் இப்போ என்ன ஆயிடுச்சா? நம்ம சரீரத்திற்கு ஓனராக மாறிட்டார். இப்போ நாம் என்ன பண்ணணும்? அந்த சரீரத்தை ஆண்டவருக்காக விதைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். ஒரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம். 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஆமென். ஆமென். வேத வசனம் என்ன சொல்கிறது? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றி நமக்குள்ள என்ன? அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்குள்ள ஊற்றி இருக்கிறார். ஏன் ஆண்டவர் நமக்குள்ள அவருடைய பரிசுத்த ஆவியை ஊற்றி இருக்கிறாரு? நமக்கு அந்த சிந்தை வரணும். ஆமென். எதற்கு ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவியை ஊற்றார்? so that we can think like him. இயேசுவை போல சிந்திப்பதற்கான ஒரு சிந்தனை நமக்குள்ள வரணும். வந்தாதான் நம்முடைய சரீரம் அதை செயல்படுத்தும். இல்லாட்டி நம்ம எல்லாம் ரோபோட் மாதிரி போயிட்டு இருப்போம். ரோபோ மாதிரி எல்லாரும் செய்கிறாங்க நானும் செய்கிறேன், எல்லாரும் போகிறாங்க நானும் போகிறேன். அப்படி இல்லை. நம்மளுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் தங்கும் பொழுது தான் நம்மளுடைய சரீரத்தில் எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? நல்லா அதை நம்மை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்துகிறார். சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் என்ன பண்ண? நம்மளை போதித்து நடத்துகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய சரீரம் என்னவாய் மாறுகிறது?
தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. அப்போ அந்த ஆலயம் தேவனுடைய ஆலயமாய் மாறும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தான் சிந்தையில் யோசனை வரும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெபிக்கணுங்கிற யோசனை வராது, வேதத்தை வாசிக்கணுங்கிற யோசனை வராது, ஆண்டவருக்கு கொடுக்கணுங்கிற யோசனை வராது, ஆண்டவருக்கு போய் ஊழியம் செய்யணுங்கிற யோசனை வராது. அந்த யோசனை எல்லாம் நம்மளுடைய சிந்தைகளிலே கொண்டு வருகிறது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆவிக்கு ஏற்ற சிந்தை என்னன்னு சொல்லி வேதம் கூறுகிறது? ஜீவன் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. மாம்சத்திற்கு ஏற்ற சிந்தனை மரணம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. ஸோ அப்படியாய் கர்த்தர் நமக்குள்ளே இருந்து நம்முடைய சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்துக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஜீவனை கொடுக்கிறார். பாருங்க, உங்கள் சரீரத்தில் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணுங்கிற யோசனையோ செய்யணுங்கிற பலத்தையோ பரிசுத்த ஆவியானவர் தான் ஒரு மனிதனுக்குள்ளே உண்டு பண்ணுகிறாராம். அல்லேலூயா. இட்ஸ் நாட் இன் யுவர் ஓன் செல்ஃப். உலக காரியத்தை நீங்களே செஞ்சுருவீங்க, நம்மளே செஞ்சிடுவோம். பாருங்கள், உலகத்தில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் புயல் அடித்தாலும் we will run for the work. வேலைக்கு ஓடி போவோம். நம்ம எவ்வளோ பெரிய தடை ஏற்பட்டாலும் ஓடி போவோம். எவ்வளோ கஷ்டம் நெருக்கம் வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் போவோம். ஆனால் ஆலயத்திற்கு வர்றது மாத்திரம்தான் நமக்கு ஒரு சேலஞ்ச். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறது தான் நமக்கு சேலஞ்ச். நைட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை செய்ய சொல்லுங்கள், எவ்வளவு ஜுரத்துலையும் வேலை செய்ய சொல்லுங்கள், பீப்புள் வில் டூ. ஜனங்க பண்ணுவாங்க. ஆனால் இதை ஏன் செய்ய முடியலை? எல்லாம் நல்லா இருக்குது, உடம்பு சரீரம் நல்லா இருக்குது, நல்ல ஒரு அட்மாஸ்பியரில் இருக்கிறோம், நல்ல வீட்டில் இருக்கிறோம். பட் வேதத்தை கூட கையில் எடுக்க முடியாத ஒரு இது இருக்குன்னா அது எவ்வளோ இருளில் நம்ம இருக்கிறோன்னு பாருங்கள். எவ்வளோ இருதய கடினத்தில் இருக்கிறோம். வில் யூ டூ திஸ் when you go to work? வேலைக்கு போகும்போது இப்படி செஞ்சுருக்கிறீங்களா? நான் இன்னைக்கு வரமாட்டேன், என் இஷ்டப்படி வருவேன், என் இஷ்டப்படி போவேன், எனக்கு தோணுனா போவேன், எனக்கு தோணுனா வருவேன், நான் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன். யாராவது அப்படி இருக்கிறோமா நம்ம? ஏன்னா நம்ம நேச்சுரல் பாடி இஸ் டியூன்டு டு டூ ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ். ஆனால் தேவனுக்கு அடுத்த காரியங்களை செய்கிறதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஆவியின் சிந்தை வேணும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லா வசதிகளும் இருக்குது, எல்லாமே இருக்குது. நல்ல ஏர் கண்டிஷன் ஹவுஸு, போகிறது வர்றது எல்லாமே இருக்குது. ஆனாலும் கர்த்தரை ஆராதிக்கிறதோ துதிக்கிறதோ ஜெபிக்கிறதோ ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன் சேலஞ்ச்னா, உங்களுடைய சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஜீவனை கொடுக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. நம்முடைய சரீரம் ஓல்டாவதோ, அதில் குறை இருக்குதோ, பலவீனம் இருக்குதோ, அந்த வாஞ்சை அந்த பலத்தை பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த சரீரத்திற்கே கொடுக்கிறாராம். அல்லேலூயா. அது இல்லாததுனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நீதிக்குரிய காரியங்களும் காணப்படாமல் இருக்குது. ஆமென். அதனால தான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நம்ம திரும்ப நம்ம சொல்கிறதுக்குரிய காரணம் என்ன? அவர் தான் நமக்குள்ளே ஒரு அக்கினியாய் வந்து நமக்குள்ளே கிரியை செய்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமையான காரியங்களை செய்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல், அவருடைய வல்லமை இல்லாமல், அவருடைய கிருபை இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய இயலாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. சாப்பிட நமக்கு கைகள் நல்லா வேலை செய்யுது. பிரியாணியை பிசைஞ்சு நம்ம நல்லா சாப்பிட்றோம், சிக்கன் பீஸை நல்லா பிச்சு நம்ம சாப்பிட்றோம், கோழியை உடச்சி சாப்பிட்றோம், நல்லி முள்ளை உறிஞ்சி சாப்பிட்றோம், கால் பீஸை நல்லா கடித்து சாப்பிட்றோம், கை கால் வாய் எல்லாம் நல்லா அருமையாக வேலை செய்யுது. அப்போ சரீரத்துலேயும் குறைவில்லை, வாயிலையும் குறைவில்லை, கண்லேயும் குறைவில்லை. ஏன்னா கரெக்டாக முள் எங்கே இருக்குன்னு பார்த்து நம்மளால் எடுக்க முடியுது. எங்கே குறைவு? ஆவிக்குரிய காரியங்களை மாத்திரம்தான் குறைவு. தேவனுக்கு எடுத்த காரியங்களை தான் பயங்கரமான உச்சகட்டமான நம்ம வாழ்க்கையில் சொல்லக்கூடாது அந்த வார்த்தை, சோம்பேறித்தனம் வந்துடுது. கரெக்டா? உண்மை தானே? இந்த கை வந்து அதை பண்ணும் இதை பண்ணும், அங்கே போகும் இங்கே போகும், வேகமாக எல்லாம் பண்ணும், அருமையாக பண்ணும், பயங்கர வெயிட்டெல்லாம் தூக்கும், எல்லாம் பண்ணும். ஆனால் அந்த வேதத்தை தூக்க சொல்லுங்கள், தூக்க முடியாது. இந்த கைக்கு அப்படி ஒரு சூம்பின கை உடையவர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. அந்த வேதத்தை எடுக்க மாட்டேன், கை சூம்பிடும் நமக்கு. மற்ற நேரம் எல்லாம் இந்த கை தான் அடிக்கும், கை உதைக்கும், கை எல்லாம் பண்ணும். ஆனால் வேதத்தை மாத்திரம் கையில் எடுக்காத கைகளாய் காண. அதான் ஆண்டவர் சொன்னார், இந்த சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்திலே தேவ ஆவியானவர் வரும்பொழுது பிரியமானவரே உங்கள் வாழ்க்கையில் ஒரு வல்லமை உங்களுடைய கிரியைகளில் நீங்கள் வெளிப்படும்.
இன்னைக்கு அதனால தான் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். மனம் திரும்பி நீங்கள் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படுவார். அப்பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆண்டவருக்கு பிரியமாய் நீங்கள் நடக்க முடியும். இல்லாட்டி என்ன ஆகும்? சில நாள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில நாள் முடியும், சில நாள் முடியாது. உங்களால் உங்கள் சரீரத்தினால் முடியுதோ முடியல. நான் சொல்கிறேன் ஒரு சாட்சியாக, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பாருன்னா எவ்வளோ பலவீனங்கள் எவ்வளோ சோர்வு இருந்தாலும் he will make you sit and to pray. he will make you sit and to read. because எனக்குள்ள அந்த பலன் இல்லை, எனக்குள்ள அந்த பொறுமை இல்லை, எனக்குள்ள அந்த வாஞ்சை இல்லை. ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து என்னை என்ன பண்ணுகிறாரு? அப்படியே சுமந்து என்னை அப்படியே தள்ளிட்டு போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கி எப்படியாவது வாசிச்சிட்றா ஒரு அதிகாரத்தை, இன்றைக்கி எப்படியாவது ஒரு 10 நிமிஷம் ஜெபிச்சிட்றா நீன்னு அப்படின்னு சொல்லி ஆவியானவர் அப்படியே நீ செல்ல பிள்ளை போல் அப்படியே கூட்டிக்கிட்டே போகிறார். அல்லேலூயா. அதனால தான் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி அநேகர் விழுந்து போன இடத்துல நாம ஏன் நின்று கொண்டு இருக்கிறோம்? ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறபடியினால. அல்லேலூயா. உங்களுடைய சரீரத்திற்கு பலன், உங்கள் சிந்தையில் பலனை ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். நீங்கள் மனம் திரும்பணும், ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்பொழுது தான் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 22:41 வசனத்தை வாசிங்க. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய சரீரத்தை பிரயோஜனப்படுத்தினார் வாசிங்க. லூக்கா 22:41. அவர்களை விட்டு கல்லறை தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. பாருங்க, இந்த சரீரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி விதைத்தார் தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, எப்படி இயேசு தன்னுடைய சரீரத்தை விதைத்தார். இந்த சரீரத்தை வச்சு இயேசுனா நம்ம இயேசு தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் மாடல். நாம் இஷ்டப்படி இந்த சரீரத்தை நம்மளாக உருவாக்கலை, ஆண்டவர் விலைக்கரியத்தை கொடுத்து வாங்கி இருக்கிறார். அப்போ இந்த சரீரத்தை இயேசு எப்படி நடத்தினார் அப்படின்னு பார்க்கும் இந்த வசனம் குருது. அவர் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி அவர் ஜெபம் பண்ணினார். he knelt and he prayed என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. ஸோ நம்மளுடைய சரீரத்தை எப்படி நம்ம விதைக்கணும்? எதில் விதைக்கணும்? எதில் விதைக்கணும் சொல்லுங்க. முழங்காலில் இருந்து ஜெபிங்க. எவ்வளோ யோசிக்கிறீங்க சொல்கிறதுக்கு? அவ்வளோதான். தட்ஸ் ஒன் வே டு சோ யுவர் பாடி. அல்லேலூயா. ஆமென். பாருங்கள், இந்த விஷயம் பேசிக்கான ஒரு விஷயம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை இப்படியாய் அவர் செய்து அதை ஒரு விதையாய் அவர் விதைத்தவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் லாஸ்ட் 1 மந்தில், லாஸ்ட் வீக்குன்னு கேட்டால் மேபி இல்லாமல் ஆயிடலாம், பட் லாஸ்ட் 1 மந்தில் எத்தனை பேர் முழங்கால் படியிட்டு ஜெபிச்சிங்க? அரங்களை தொகை இல்லை, வேண்டாம். எனக்கே ஒரு மாதிரி யோசனையாக இருக்குது, கேட்குறதுக்கு பயமாக இருக்குது. யாராவது அப்புறம் யாருமே தூக்கலைன்னா அப்புறம் அது வேற ஒரு கஷ்டமாயிரும் நமக்கு. இந்த ஒரு மாசத்துல லாஸ்ட் 1 மந்த், நீங்கள் 10 வருஷம் என்ன பண்ணீங்க, 15 வருஷம் என்ன பண்ணீங்க, 20, இந்த லாஸ்ட் 1 மந்தில் முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபிக்கலைன்னா இந்த சரீரம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆமென். அல்லேலூயா. உண்மை தானே? கரெக்டாக நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தா மன்னித்துக்கொள்ளுங்க. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழங்கால் படியிட்டு அவர் தனியாக இருந்து அவர் அழுது கண்ணீர் விட்டு, அவருடைய ஜெபங்கள்லாம் சாதாரண ஜெபங்கள் அல்ல. இயேசுடைய ஜெபங்கள்லாம் நம்மளை மாதிரி ஜெபிக்கிறதில்ல. நம்ம பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு நம்ம போயிடும். ஒரு 10 நிமிஷம் தான். அவருடைய ஜெபங்கள் எல்லாம் அவர் பயங்கர சத்தமிட்டு தம்மை தப்புவிக்கிற பிதாவை நோக்கி அவர் மிகுந்த சத்தமிட்டு அவர் ஜெபித்தாராம். அவர் ஜெபிக்கும் பொழுது கண்ணீரோடு கூட ஜெபித்தார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அப்படி அவர் ஜெபித்து தன்னுடைய சரீரத்தை அவர் ஒப்பு கொடுத்தவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்கள், நம்ம கிறிஸ்தவர்கள்னு நம்ம அநேகர் நம்ம சொல்கிறது உண்டு.
பட் எந்த விதத்தில் கிறிஸ்தவர்கள் நமக்கு தெரியல, எந்த இயேசுவை நம்ம பின்பற்றுகிறோம்னே நமக்கு தெரியல, இயேசுவை தான் பின்பற்றுறோமா என்பதே நமக்கு தெரியல. பட் வி கால் அவர் செல்ஸ் கிறிஸ்டியன்ஸ். பேரளவில் கிறிஸ்தவர்கள். பேரை பார்த்தா எல்லாம் சூப்பராக இருக்குது, பேரெல்லாம் பார்த்தா பேரெல்லாம் அருமையாக இருக்குது, பேரெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. ஆனால் என்ன, ஒரு பேசிக்காக இந்த சரீரத்தை வச்சு நாம் பண்ண வேண்டிய ஒரு சின்ன ஒரு விதை இந்த ஜெபம். அதை முழங்கால் படியிட்டு நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார் இல்லையா? மத்தேயு 6வது அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நீ ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஒரு தனி அறையில் போய் ஒரு அறையை பூட்டி கொண்டு நீ பிதாவை நோக்கி நீ என்ன பண்ண, நீ கூப்பிடு, அப்பொழுது அந்தரங்கத்தில் வெளியரங்கமாய் உனக்கு. ஆமென். வசனம் நமக்கு நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானே, இன்னைக்கு திஸ் இஸ் நோ ஆர்டினரி திங். இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, இது அசட்டை பண்ணுகிற விஷயம் அல்ல. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப் தட் we யூஸ் அவர் பாடி ஃபார் ப்ரேயர். இது முழங்காலில் நிற்காமல் இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதத்தின் நன்மைகளையும் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆனே நம்ம யோசிச்சு பார்ப்போம், சில நேரத்தில் நம்ம சரியாக பண்ணுறோமா கரெக்டாக பண்ணுறோமாங்கிறது அடுத்தது. ஆனால் நம்ம முயற்சி செய்கிறோம். அல்லேலூயா. நம்ம பர்ஃபெக்டாக செய்கிறோமான்னு கேட்டால் பர்ஃபெக்டாக யாருமே செய்கிறதில்ல. ஆனால் நம்ம என்ன பண்ணுகிறோம், முயற்சி செய்யணும். அந்த முயற்சி கூட எடுக்காமல் நம்ம இருக்கும் பொழுது இந்த சரீரம் ஜீவன் இருந்து என்ன பிரயோஜனம், யாருக்கு பிரயோஜனம்? இது ஒரு விதையாய் விதைக்கலைன்னா, ஜபத்தில் விதையாய் விதைக்கலைன்னா வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் அவர் பாடி? இந்த உலகத்துக்கு மாத்திரம்தான் நீங்கள் ஓடுவீங்களா? அப்போ இந்த உலகத்திற்கு மாத்திரம்தான் ஜுரத்தில் ஓடுவீங்களா? இந்த உலகத்திற்கு மாத்திரம்தான் யார் என்ன எப்படி பேசினாலும் அந்த இடத்துல போவீங்களா? நீங்கள் இந்த உலகத்திற்கு மாத்திரம்தான் அந்த சரீரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரா? இல்லையே. ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை விதைக்கிற, நீ ஜென்ம சரீரமாக நீ விதைக்கிற, ஆவிக்குரிய சரீரமாய் நீ என்ன பண்ணுவ, அறுவடை செய்வன்றாரு. அல்லேலூயா. தட் இஸ் த பர்பஸ். இஃப் யூ டோன்ட் ரியலைஸ் இட், யூ ஆர் லூசிங் இட்டர்னிட்டி இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் நித்திய ஜீவனை நீங்கள் இழந்து போகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். 1 தீமோத்தேயு 2:8. வேகமா வாசிங்க. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென், ஆமென். அல்லேலூயா. முதல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழங்கால் படியிட்டு ஜெபித்தான்னு வேதம் கூறுகிறது. இந்த வசனத்தில் எப்படி பண்ணணுமா, கைகளை உயர்த்தி நாம் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய சரீரத்தை ஜெபத்துக்கு நாம் பயன்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி நம்ம செய்யும் பொழுது தான் ஆண்டவர் நம்மளுடைய ஜெபங்கள், அந்த தூபம் போல் என் ஜெபங்கள், அல்லேலூயா, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜெபமாய் அது வெளிப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ரியல் ப்ரேயர், உண்மையான ஜெபம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸை கொடுக்கும், உங்கள் நேரத்தை எடுக்கும், சில காரியங்களை நீங்கள் விட்டு விலக வேண்டியதாய் காணப்படும். உண்மையான ஜெபம் செய்கிறவர்களுக்கு அந்த நிலை காணப்படும். அல்லேலூயா. டைமே கொடுக்காம, எஃபர்ட்டே எடுக்காம நான் ஜெபிச்சேன்னு நம்ம சொன்னோம்னா அது உண்மையான ஜெபம் அல்ல. அல்லேலூயா. அது நம்ம ஜெபத்தை அசட்டையாய் நம்ம எண்ணி செய்கிற காரியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. 2வது காரியமாய் சங்கீதம் 95:6 வசனத்தை வாசிங்க. Psalm 95:6. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம், வாருங்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த இங்கிலீஷில் come let us worship and bow down, let us kneel before the Lord our maker என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. அப்போ ஆராதனையை நம்ம செய்யும் பொழுதும் வேதம் என்ன கூறுகிறது, அந்த சரீரத்தின் மூலியமாய் ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணுமா, மகிமைப்படுத்தணும். ஆமென். நம்ம சொல்லக்கூடாது கைகளை தட்டுங்க, எழுந்திரிங்க. நம்ம தாவீது எப்படி ஆண்டவர் ஆராதித்தார் சொல்லுங்க. தாவீது எப்படி ஆரம்பித்தார்? நடனத்தோடு நடனமாடி
ஆண்டவரை அவர் ஆராதித்தார். அல்லேலூயா. நம்ம நடனெல்லாம் ஆட தேவையில்லை, கையை தட்டினாலே போதும். இந்த கையை வச்சு நம்ம எவ்வளவோ பண்ணுறோம் உலகத்துக்கு. ஏன் நமக்கு ஆண்டவருக்கு கை தட்ட நம்மளால் முடியல? யோசிச்சு பாருங்க. இந்த கையை வச்சு எழுதுகிறோம், படிக்கிறோம், புக்கு வாசிக்கிறோம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம், லிஃப்ட்டில் போகிறோம், இதில் போகிறோம், அதில் காரில் போகிறோம், எல்லாம் பண்ணுறோம், சாப்பிட்றோம், நல்லா சாப்பிட்றோம். ஆனால் இந்த கையை வச்சு ஏன் கை தட்ட முடியல நம்மளால்? அவ்வளோ இருதய கடினமாக நமக்கு. கரெக்டா? அவ்வளோ கடினமாக இருதயம். இந்த கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். வேலை செய்கிற கை, வேலை செய்கிறது, நல்லா வேலை செய்யுது, நமக்கு நல்லா வாத்திய கருவிகளை வாசிக்கிறோம், நல்லா மியூசிக் வாசிக்கிறோம். நம்ம கைகளை தட்டி ஆண்டவரை துதித்து நம்ம ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுகிறார். அதுக்கு தான் அந்த சரீரத்தை, இதெல்லாம் ஒரு விதை பிரியமானவர்களே, நம்முடைய சரீரத்தில் நாம் விதைக்கிற விதைகளாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. எப்படி நான் விதைகளை விதைக்கிற இந்த சரீரத்தை வச்சு கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் அந்த இடத்துல மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் ஒரு விஷயம், நல்லா நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டலாமா? தட்டாதவங்க எல்லாரும் சேர்த்து தட்டுங்க. ஆமென். இப்போவும் சில பேர் தட்ட மாட்டீங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். மத்தேயு 9:37 வாசியுங்கள். மத்தேயு 9:37-38. தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். Amen. God is looking for people who will work. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆட்களை தேடுகிறார்? வேலையாட்களை ஆண்டவர் தேடுகிறார். எல்லாம் சொல்லுங்க, வேலையாட்கள், லேபரர்ஸ். அப்படியே ஹோம் டிப்போ நம்ம போனோம்னா லேபரர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க அங்கே. கரெக்டாக நம்ம பார்த்துருக்குறோம். என்ன வேலை கொடுத்தாலும் செய்கிறதுக்கு ஆயத்தமாய் அவங்க காரு போய் நின்னோன்னா அவங்க ஓடி போய் டக்கு டக்கு டக்குன்னு அந்த காரை போய் பிடிக்கிறாங்க. அந்த காரில் நம்ம சும்மா இங்கே நிறுத்தினாலே, சனிக்கிழமை வந்தாலே நம்ம நிறுத்தினாலே கடைக்கடன் ஏதாவது பண்ணணுமான்னு கேட்குறாங்க. ஆமென். விட்டா காரையே ஓட்டிகிட்டு போயிடுவாங்க போல இருக்கு நமக்கு பதில். அப்படியா அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. எதற்கு? வேலை செய்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. என்ன வேலை கொடுத்தாலும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் குறைவு. பீப்புள் ஹூ கேன் டூ ரியல் ஒர்க். லேபர்னா என்னது? ஒரு பிரசவத்தில் ஒரு பிள்ளையை பெறுவா லேபர்ன்றாங்க. அது ஏன்னா அவ்வளோ வேலை அது, ஒரு பிள்ளையை வெளியே கொண்டு வர்றது. லேபர்ன்றாங்க. அதே வேர்டு லேபர் இங்கே யார்? நாம் வேலையாட்களாய் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. அல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, அந்த 4 முடவர்களை நம்ம எத்தனையோ முறை நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? அவர்கள் என்ன பண்ணாங்க? அவர்கள் ஆராதிக்கலை, ஜெபிக்கலை, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவங்களுக்குன்னு கூட அவங்க எதுவுமே பெற்றுக்கொள்ளலை. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? அந்த 4 பேர் சேர்த்து ஒரு மனிதனை என்ன பண்ணிட்டு வராங்க? தூக்கிட்டு வராங்க. அல்லேலூயா. லேபர், ஹார்ட் ஒர்க், கஷ்டமான வேலை, அதை செய்வதற்கான ஜனங்களை ஆண்டவர் தேடுகிறார். அல்லேலூயா. இந்த பிரசங்கம் பண்ணுறது ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறது கஷ்டம். கரெக்டாக? இங்கேருந்து என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அங்கே போய் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது தான் நமக்கு அதோடைய கஷ்டம் நமக்கு தெரியுது. அல்லேலூயா. சில நேரங்களில் சில சிரமங்கள் இருக்கலாம், சில கஷ்டங்கள் இருக்கலாம், சில விதமான நெருக்கங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் நாம் நம்மளுடைய சரீரத்தை ஆண்டவருடைய காரியத்திற்காய் நம்ம என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுத்து நாம் செய்கிறவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா. எனக்குள்ள விசுவாசம் இருக்குது, ஆனால் நான் எந்த விதத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன்? கிரியை வெளிப்படுத்த மாட்டேன். அல்லேலூயா. எனக்குள்ள ஆனால் மலை போல விசுவாசம் இருக்குது. எப்படி இருக்குது? மலை போல விசுவாசம் இருக்குது. எனக்குள்ள என்ன இருக்குது? பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள்லாம் இருக்குது. எனக்குள்ள என்ன இருக்குது? ஆவியின் வல்லமை இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன்? கிரியையில் வெளிப்படுத்த மாட்டேன். அல்லேலூயா. உன் விசுவாசம் செத்தது என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. இஃப் யூ கேன் நாட் லேபர், உனக்குள்ள 1000 கனிகள், 1000 வல்லமை, 1000 அபிஷேகம், 1000 வரங்கள் கிரியை செய்யலாம். ஆனால் உனக்குள்ளே இருந்து ஆண்டவருக்காய் வேலை செய்கிற எண்ணங்கள், சிந்தனைகள், முயற்சி செய்கிற
ஒருவரை தூக்குகிற ஒரு ஒரு நெருக்கத்தில் உனக்கு செய்யக்கூடிய அந்த கிருபை இல்லைன்னா உன்னுடைய விசுவாசம் அது உண்மையான விசுவாசமா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமாலே, ஒரு வேலை செய்யாமல் ஒரு 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 விவசாயி விதையை விதைச்சிட்டான்னா அவன் அதை போய் அதுக்கு தண்ணீர் பாய்ச்சினான், அதற்கு போய் வெயிலில் நின்று எத்தனையோ விஷயங்களை அதை செய்து அதை பாதுகாத்து தான் அந்த செடியை அவன் வளர வைக்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு விதையை விதைச்சதுனால அது வளர்ந்துருங்கிறது நம்ம சொல்ல முடியாது. எத்தனையோ நம்ம வீட்லேயே எத்தனையோ செடிகளை நம்ம வளர்க்க முயற்சி பண்ணியிருக்கோம். எத்தனை செத்து போனது தான் ஜாஸ்தி. வளர்ந்ததை விட செடி செத்து போன செடிகள் தான் ஜாஸ்தி. காசு போட்டு ஆப்பிள் ட்ரீ வாங்குவோம் $50 கொடுத்து, அது நம்ம வீட்டுக்கு வந்தோடனே என்ன ஆகும்போது இல்லை, அது செத்து போயிடுது. அதற்கான முயற்சிகளை நம்ம செய்யாமல், அதற்கான ஹார்ட் ஒர்க்கை பண்ணாமல், there will be no harvest in anybody's life. ஹல்லேலூயா. ஸோ அப்போ நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குற, நீ ஒரு விதையா அதை ஒரு முயற்சியாய் நீ அதை விதைக்கும் பொழுது அதற்கான அறுவடைகளை நீ பெற்றுக்கொள்ளுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தாலந்துகளும் அது போல தான். ரோமர் 12:4-8 வசனத்தை வாசிங்க. ரோமர் 12:4-8. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். ஹல்லேலூயா. 6வது வசனம் சொல்லுது, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களுள்ளவர்களாய் ஆனபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாய் சொல்ல கடவன். ஹல்லேலூயா. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களுள்ளவர்களாய் இருக்கிறபடியினாலே அதற்கேற்ற வண்ணமாய் நம்ம கிரியை செய்யணும். ஹல்லேலூயா. இப்போ நான் ஒரு 50 கிலோவை தூக்கணும்னா முடியாது என்னால். மேபி பிரதர் தூக்கிடுவாங்க. ஹல்லேலூயா. நான் தூக்குனேன்னா எனக்கு என்ன ஆயிரும், அது அவங்களுக்கும் பிடிக்கும். மேபி அவங்க கொஞ்சம் பழகிட்டாங்களோ என்னமோ தெரியல. அப்போ பாருங்கள், பிரதர் ஜெபர்சன் நிறைய வெயிட்லாம் தூக்குறாங்க, ஜிம்முக்கெலாம் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஈஸியாக தூக்கிடுவாங்க. அப்போ எனக்கு என்ன கிருபை இருக்குதோ அதைத்தான் நான் செய்யணும். எல்லாரும் 50 கிலோ தூக்குறாங்க, நானும் 50 கிலோ தூக்குனா முடிஞ்சு போச்சு, அந்த வாரம் ஆஃபீஸ் போக முடியாது. ஸோ ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு விசுவாசத்தின்படி ஒரு கிருபையை நமக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஒரு உடம்புல ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும். உங்கள் பெரிய ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். உங்கள் மக டாக்டருக்கு இப்போ தான் படித்து முடிச்சிருக்கா. உங்கள் மகளோ மகனோ டாக்டருக்கு இப்போ தான் படித்து முடிச்சிருக்கா. உங்களுக்கு பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும். நீங்கள் போய் என்னுடைய சொந்த பிள்ளை நீனே எனக்கு பண்ணுமா அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? பெஸ்ட்டு டாக்டரை பார்ப்பீங்க. உங்கள் சொந்த பிள்ளை படிச்சிருக்கேன், அதுக்கான அது சம்மந்தப்பட்ட டாப்பிக்கு, அது சம்மந்தப்பட்டான காரியங்களை தான் அந்த பிள்ளை படிச்சிருக்குது. அதுக்காக போய் நீ என்னைய நீனே ஆப்ரேட் பண்ணுமா அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்போ அந்த படிப்பை நம்ம பார்க்குறோம், அந்த அனுபவத்தை நம்ம பார்க்குறோம், அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிற அந்த கிருபையை நம்ம பார்க்குறோம். அதை பொறுத்து தான் நம்ம அவர்களிடத்துல போய் நம்ம கேட்குறோம். ஹல்லேலூயா. அது எப்படி நம்ம பாருங்கள், இன்றைக்கி இந்த நாட்களில் ஒரு அனுபவமே இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம சீஃப் மினிஸ்டரை கூட ஆகலாம். ஹல்லேலூயா. அந்த வேலைக்கு வேணால் அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு டாக்டர் தொழிலோ ஏதோ ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டீங்க, இவர் எனக்கு ரொம்ப சொந்தமான அட்டர்னிங்க, எங்கள் வீட்டிலே இவர் தாங்க முதல்ல அட்டர்னி ஆகிருக்கிறாரு, இவர்கிட்ட போய் நான் என்னோடய கேஸை கொடுக்குறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவோம்? சொல்ல மாட்டோம்.
நமக்கு ஆண்டவர் என்ன கிருபை என்ன பலத்தை கொடுத்திருக்கிறாரோ அதன்படி நாம் என்ன செய்யணுமா வேதம் கூறுகிறது, நாம் எல்லாரும் கிரியை செய்யணும். அல்லேலூயா. அது நம்ம இஃப் யூ ஹேவ் த எபிலிட்டி டு சர்வ், ஆண்டவர் சொல்ல உனக்கு ஊழியம் செய்கிற கிருபை இருக்குன்னா, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற கிருபை இருக்குன்னா, நீ அதை என்ன பண்ணணும், நல்ல தீவிரமாய் நீ செய்யணும். அல்லேலூயா. உனக்கு போதிக்கிற கிருபை இருக்குன்னா அதை நல்லா நீ தீவிரமாய் முயற்சி செய்து நீ போதிக்கணும். உனக்கு கொடுக்கிற கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், உன்னை ஆசீர்வதித்திருக்கிறான்னா நீ உதாரத்துவமாய் கொடுத்து ஆண்டவரை மகிமை பண்ணணும். அல்லேலூயா. பட் யூ ஹேவ் டு டூ அக்கார்டிங் டு த கிஃப்ட்ஸ், according to the grace, according to the faith God has given you. Hallelujah. அந்த விஷயத்திலே நாம் ஞானமுள்ளவர்களாயும் காணப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. பிரியமானே, இந்த காரியங்களை நாம் இருதயத்தில் நாம் ஆராய்ந்து பார்க்கணும். How are you using your body for God? தேவனுக்காய் உங்களுடைய சரீரத்தை நீங்கள் எப்படி இதுவரைக்கும் பிரயோஜனப்படுத்தி இருக்கிறீங்க? உங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நீங்கள் ஆண்டவரை எப்படி அந்த கையின் பிரயாசங்களின் மூலியமாய் நீங்கள் எப்படி ஆண்டவரை ஆசீர்வதித்தீங்க? யூ காட் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் காட், பட் ஹவு டிட் யூ ஹானர் காட்? பிளஸ் த ஒர்க் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ். உன் கையின் கிரியைகளை எத்தனையோ பேருக்கு கிடைக்காத விதத்தில் ஆண்டவர் உன் கையின் கிரியைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நீ எந்த விதத்தில் நாம் ஆண்டவருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தோம்? ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக நம்ம வாழ்க்கை இருந்ததா, இல்லை ஒரு டேம் போல் இருந்தோமா நம்ம? அல்லேலூயா. ஒரு அணையை போல காணப்பட்டோமா, இல்லை ஒரு வாய்க்காலாக நம்ம காணப்பட்டோமா? ஆமென். அல்லேலூயா. நம்மளுடைய இருதயத்தை நம்ம ஆராய்ந்து எதை விதைக்கிறோமோ அதையே நம்ம அறுவடை செய்கிறவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி ஒரு விஷயம் நம்ம இருதயத்தில் பேசுவோம். பிரியமானவர்களே, அல்லேலூயா. Thank you Jesus.